என்னோட பாயிண்ட் வந்து சினிமா வந்து அப்ப இருந்த காலகட்டத்தை விட இப்ப இருந்த காலகட்டத்துல நாலேஜாவும் லாஜிக்காவும் கொஞ்சம் டேரக்டர்ஸ் வந்து பார்த்து ஜனங்க வந்து ஓகே கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் கரெக்டா எடுக்கணும் அப்படின்றது வந்து புரிஞ்சு எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபினான்சியலாவும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி மட்டுமே ஃபினான்சியலா மட்டுமே இருந்த இதுல அப்பயும் ஒரு சில படம் எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியாது. இப்ப வந்து ஜனங்க ரொம்ப ஒரு படம் வந்தாலுமே அந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒர்க் ஆகல, இந்த படம் ஒர்க்கே ஆகலைங்க, இந்த படம் ஒர்க் ஆகல, அந்த படம் கொஞ்சம் ஷேடு வந்து அந்த மாதிரி இல்ல, இந்த போட்ட சினாப்சிஸ் வந்து எப்படின்றது இல்ல. ஒரு படத்துக்கு அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பீஸ்ட் இருக்குல்ல, இங்க பீஸ்ட் அந்த ஃபைட்டர் சீன்லாம் இருக்கும்ல, ஃபைட்டரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு அங்க போய் அதெல்லாம் வந்து பீஸ்ட்ல வந்து கடைசியா வந்து ஒரு வீடியோல இன்ஸ்டால அவனை போட்டிருந்தாங்க. அவன் வந்து அவனை கொல்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து சும்மா சிரிச்சுட்டு டக்குன்னு ஃபேட் ஆஃப் பண்ணி ரிட்டர்ன் பை நெல்சன் போட்டு முடிச்சிருக்கலாம், ஜெட்டு அவர் ஓட்டுறீங்கன்னு அவசியமே கிடையாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பீஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை இது பண்ணாம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வேணும்ன்ற மாதிரி விஜய் கொஞ்சம் இது பண்ணி மிக்சடா மாறிடுச்சு அந்த படம். ஸோ என்னோட திருப்பியுமே நான் சொல்றேன், ரிப்பீட்டடா சொல்ற கன்ஃபியூஷன் அப்படிதான். பீப்புளும் மாறிட்டாங்க, சினிமாவும் மாறிட்டே வருது, அடுத்த டிகேடுக்கும் மாறும், பீப்புளும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுங்க, டெக்னாலஜியும் மாறும், நிறைய ரிலையபிள் சோர்ஸஸும் வரும். நம்ம அதில் பார்த்து படிச்சு புரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு புக் பேஸ் பண்ணி வந்த படங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சு, அப்போ ரொம்ப தான் வரும். இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி வருதுன்றது வந்து கொஞ்சம் வந்து புக்கு நாவல் பேஸ் பண்ணி வர படங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ரைட்ஸ் வாங்கி பண்ற படங்கள்லாம் இப்போ நிறைய வந்துருக்கு. எனக்கு நான் படம் தியேட்டர்ல போய் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரைட்ஸ் வாங்கி வந்த படங்கள்லாம் ரீமேக் பண்ற படங்கள் நிறைய அப்கிரேட் ஆகிட்டு தான் வருங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சினிமா எப்படி போகுன்றது வந்து அடுத்த ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. இப்போ ஏடிஸா ஒர்க் பண்றவங்க கிட்ட, எல்லா டைரக்டர் கிட்ட இருக்கு, ஏடிலாம் ஒர்க் பண்றவங்கலாம் வந்து அடுத்ததான் அவங்க எப்படி எடுப்பாங்கன்றது தான் அவங்க கையில தான் இருக்கு. எல்லாமே ஒரு எண்ட் ஆஃப் ஏரான்ற மாதிரி முடியும். ஒரு பீரியட் வரைக்கும் தான். இப்போ லோகேஷ் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் தான். இப்போ சனா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் கரெக்டா ஒரு ரைட்ல இருந்தாரு. ஏஆர்ஆர் எல்லாருமே ஒரு பீரியட் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாறிட்டே இருப்பாங்க. பீப்புளும் மாறுவாங்க, பீப்புளுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும், லாஜிக்கலா வந்து ரொம்ப கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க, கனெக்டிவிட்டி பார்ப்பாங்க, க்ரானலாஜிக்கல் ஆர்டர் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து மோல்ட் பண்ணி ஒரு படம் வெளியே வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத பீப்புள் சொல்றது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன அந்த ரியாலிட்டி, அந்த ஒரு படம் சொல்ற விதம் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு சீன் டக்குன்னு அடிச்சிடறான், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா படம் ஓகே. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப ரீமேக் படம் இருக்குல்ல, ரீமேக் படம்லாம் இருக்குல்ல எடுக்கிறாங்கல்ல, அந்த ரீமேக் படம் வந்து கரெக்டா இப்ப வந்து அதே மாதிரிதான் ரீமேக் பண்ணணும் அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், இல்ல அந்த கதையை மாத்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அது எப்படி, அது உங்களோட பார்வை என்ன, கண்ணாட்டம் என்ன, அதெல்லாம் சொல்லுங்க நீங்க. அதாவது அந்த ரீமேக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 Idiots வந்து ரீமேக் தான் நண்பன்ல, ஓகேவா? அந்த படத்தோட சீன் கூட இங்க மாத்தலன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த படம் பார்த்து தான் அந்த படம் மாத்தேன். சீன்ஸ் எல்லாம் கூட நிறைய மாத்தல. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு லாங்குவேஜ்ல ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னா அந்த படத்தை அதே ஃபார்மேட்ல, அதே சீன்ஸ்ல, அதே ஸ்கிரீன் பிளேல இங்க எடுத்துட்டு வரணும். அப்பதான் அந்த படம் இங்க ஒர்க் ஆகும். இதுக்கு மெயின் அப்ஜெக்டிவ்னா இப்ப வந்து அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க, ரீமேக் ஆகி வரும்போது ஓகே இதே மாதிரிதான் இருக்கு படம், ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க இருக்கப்ப அதே மாதிரி தான் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாத்தாம, கதை மாத்தாம, எதுவுமே மாத்தாம அப்படியே வாங்கி எடுத்து மாலை மாத்தி டைலாக் அந்த லாங்குவேஜ் மட்டும் மாத்தி எடுத்தாலே படம் முடியும், படம் நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து நண்பன் பிடிக்கல. ஏன்னா 3 Idiots பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். 3 Idiots பார்க்காதவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அந்த படம், ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா நான் அதை பார்த்தனால எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு அந்த வைபே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், அது ஆக்டிங் வந்து ரொம்ப என்ரிச்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதுல வந்து அது மிஸ் அவுட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. நிறைய படம் தமிழ் சினிமா பத்தி நம்ம பேசுறதுக்கு வந்து இது நிறைய பாயிண்ட் நம்ம பேசிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீமேக்குன்ற ஒரு பாயிண்டையும் நம்ம வச்சுக்கலாம். அதான் ரீமேக்கோட கன்க்ளூஷன் எப்படின்னா,
ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க, நம்மளோட கன்க்ளூஷன் ஒரு படம் வந்து எடுத்து அந்த படத்தை வந்து அதே எப்படி சொல்ற அதே ஸ்கிரீன் பிளே அதே டைலாக் அப்படியே லாங்குவேஜ் மட்டும் மாத்தி எடுத்தாலே படம் அவ்வளவுதான். நீங்க சொல்றபடி அந்த படத்தை நம்ம முன்னாடி பார்க்காம இருந்திருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். ஸோ உங்களோட கன்க்ளூஷன் சொல்லுங்க. என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க சொன்னீங்களா அது சேம் ஸ்டாண்ட் தான். லைக் பீப்புள் மாறுறாங்க, பட் ஆனா அந்த ஒரு படம் வருது அப்படின்ற போது அதை போய் பாருங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண படம் நிறைய இருக்கீங்க. அது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்ற போது ரிவ்யூவர்ஸ் மட்டும் தான் சொல்லணும், அவங்க சொல்றதா நல்லா கரெக்ட் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. இதே படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. அவர் சொல்றதுதான் பாயிண்ட் தான் உண்மை, அது நீங்க ஒத்துத்தான் ஆகணும் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மேபி படம் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அதுதான் மேட்ரு, ஓகேங்களா? அதே மாதிரி இவனுக்கு இந்த ஃபேவரிசம்காக போய் படம் பார்க்காதீங்க. விஜய் ஃபேனோ இல்லை நான் அஜித் ஃபேனோ இல்லை நான் தலைவர் ஃபேனோ இல்லை கமல் ஃபேனோ அதுக்காக நான் இந்த படத்தை போய் பார்க்குறேன், இந்த படத்தை வந்து நான் பார்க்க மாட்டேன், இந்த படத்தை நான் பார்க்கவே மாட்டேன், ஒதுக்காதீங்க. அந்த படத்தை போய் பாருங்க, எல்லா படமும் நல்ல படம் தான், ஓகேங்களா? பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். அதுல ஒரு சில 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 விஷயம் நல்லா இருக்கும், சில விஷயம் உங்களுக்கு மேபி பிடிக்காது, மற்றவங்களுக்கு அது பிடிக்கலாம். அதனால இது வந்து மிக்சடா தான் இருக்கும் எப்பவுமே. அதனால இதுதான் கதை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அட்லாஸ்ட் அது பிசினஸ் தான். அவர் சொன்ன மாதிரி கபாலிகான் சொன்ன மாதிரி அட்லாஸ்ட் அது பிசினஸ், ஓகேங்களா? பட் அதுல என்ன அவங்க எடுத்துட்டு இன்னோவேட்டிவா எடுத்துட்டு வராங்க, நம்மளுக்கு எல்லாருமே வந்து அந்த பிசினஸ் கண்ணத்தோடு பாக்குறது கிடையாது. சில பேர் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப ராம் எடுத்துக்கோங்க, ராமோட எனக்கு கட்டுறது தமிழ் அது வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்து அவ்வளவு மெசேஜ் இருக்கும், அந்த லவ் இருக்கும். அந்த லவ் வந்து ஒரு நல்ல வைப் கொடுக்கும் உங்களுக்கு, நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. பட் ஆனா அந்த படம் தான் மிஸ் அவுட் ஆச்சு நிறைய பேருக்கு. அந்த சர்டன் அதான் சொல்றேன், இது வந்து கதையோட பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒத்துப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சில பேர் வந்து இந்த கமர்ஷியல் எடுக்கணும் அவங்க பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கோங்க, அட்லி எடுத்தீங்கன்னா அவர் கமர்ஷியலா ஹிட் பண்ணணும், அவர் அட்லாஸ்ட் அது பிசினஸ். சோ அப்படின்ற பார்க்கும்போது அவர் அந்த கண்ணோட்டத்தை எடுக்கிறாரு. அட்லிய வந்து ஓகே, அட்லி சொல்றீங்க, உங்களை பொளந்துருவேன், கம்மன் இருக்கு நீங்க, பொளந்துருவேன், ஓகே கம்மன் இருக்கு நீங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகேவா? அதனால கதையை எப்படி நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க ரிவ்யூவர்ஸ் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்றாரு, ஓகேங்களா? நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எடுத்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம், ஓகேங்களா? அது அப்பாற்பட்டது. உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க. நீங்க வந்து டிமாரலைஸ் பண்ணுவோம் இல்ல, அதெல்லாம் வேணாம். நீங்களே பாருங்க, உங்களுக்கு ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி நல்ல படம் வரும்போது மிஸ் அவுட் பண்ணாதீங்க. இப்ப கடைசி விவசாயி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல படம், ஆனா அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? எனக்கு அதெல்லாம் வந்து நிறைய ஒரு வருத்தம் இருக்காது, என்னடா நல்ல படமாச்சே இது ஏன், ஏன்னா கதைப்படி நல்லா இருந்தது அந்த படம். நம்ம ஒரு படத்தை விட்டுட்டோம் பாருங்க, கணவன் பெயர் கடசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா. அந்த படம் ஓடிடில வந்து தியேட்டர்ல ஓடிடில தான் வந்து நினைக்கிறேன். அந்த படம் நல்லா இருக்குங்க, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, ஜி தமிழ் ஜி ஆப்ல வந்து அது படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சாரி, இந்த வாட்டி நம்ம கடைசியில சொன்னது வந்து எங்க போய் எங்க வரைக்கும் பாத்தீங்களா நீங்க? ஏன்னா கடைசி விவசாயின்னு வரும்போது அதான் விஜய் சேதுபதி நீங்க சொன்ன அந்த போன எபிசோட்ல சொன்ன இந்த விஜய் சேதுபதி இந்த மாதிரி சூஸ் பண்ண காலகட்டத்துல இருந்த கதைகள்லாம் வந்து ஒரு 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 ஆச்சரியமும் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஓகே, இப்போ வந்து என்னோட கன்க்ளூஷன், இப்போ நீங்க சொல்றபடி இந்த கட்டுரை தமிழ் நான் வந்து எடுத்துக்கிறேன். கட்டுரை தமிழ்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கட்டுரை தமிழ்ல இருந்த லவ் வந்து எனக்கு தெரிஞ்ச லெஸ்டா காட்டின சீன்ஸ் எல்லாம் இல்ல, கரெக்டா? லவ் அது பியூரா இருக்கும். அது லைக் அந்த சைல்டு கேரக்டர்ல இருந்து இருக்க லவ்வும் அவன் கடைசி வரைக்கும் அந்த லவ் அதே மாதிரி தான் இருக்கும். எங்க இருக்கிற பாட்டு எப்படி வரும்னா வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சலியோட வாய்ஸ் ஓவர் வரும், அதாவது வாரத்துக்கு 3 வாட்டியாவது குழி அப்படின்றத வந்து அது வந்து அஃபெக்ஷனாவும் சொல்லி இருக்கலாம், கலாய்க்கிறதாவும் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த மெசேஜ் அவனுக்கு இண்டிவிஜுவலா தான் போகுது. ஆமா, ஏன்னா அவன் லவ்வோட தான் பாக்குறான், அது லவ்வோட தான் பாக்குறான். கட்டுரை தமிழ் வந்து ஆமா, கட்டுரை தமிழ் வந்து ஒரு தமிழ் படிச்சுட்டு அவன் என்னென்ன லைஃப்ல என்னென்ன பண்ணான்றது, லைஃப்ல என்னென்னலாம் வந்து ஒரு நடந்தது அப்படின்றது வந்து அது இல்லாம ஒரு பர்சன் வந்து எப்படின்னா, இப்ப அவன் வந்து ஒரு நல்ல படிப்பு தான் படிச்சிருக்கான், ஆனா அந்த படிச்சனா நீ வந்து லைஃப்ல செட்டில் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு மக்கள் சொல்றாங்க. ஒரு சீன்ல வந்து சொல்லிருப்பாங்க, அவன் காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்கும் போது ஆமா என்ன எல்லாம் கேட்கும்போது மாஸ்டர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டு அப்பதான் வந்து
ரவுண்ட் சர்க்கிள் எல்லாம் பண்ணி மாறி செல்வராஜ் படத்துல வந்திருக்காருன்றது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜீவா எழுப்பும் போது எத்தனை அட்டம் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் அட்டம் தான் சார் கொடுங்க மார்க் ஷீட் கொடுங்கன்ற ஒரு கேட்பாரு. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு போய் வேற எங்கன்னா படிங்கன்னா அவன் அப்போ சொல்லுவேன் சார் தமிழ்லாம் படிக்கூடாதா சார் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அதுல வந்து நேச்சுரலா ஒரு விட்டுருவாரு அவரு, இதெல்லாம் திருந்த மாட்டேங்குது பட்டதான் சொல்லுவாரு. ஏன்னா அவனுக்கு வந்து அது எனக்கு தெரிஞ்சு அதை கடைசியில புரியும் நினைக்கிறேன். அந்த ரியாலிட்டிய அந்த டீச்சர் சொன்ன ரியாலிட்டிய அவன் லைஃபா மாறும் போது அவனுக்கு அது புரிய வரும். இது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, இத கனெக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கினீங்க பாத்தீங்களா? அப்பலாம் நமக்கு அத வயசும் கிடையாது. அப்புறம் எனக்கு நல்லா இருந்தது ஐயா. எனக்கு இன்னும் இந்த படம் மிஸ் அவுட் ஆச்சு அப்படின்னு சினிமா கொஞ்சம் சினிமாவோட அந்த டெவலப்மெண்ட் மாற நம்மளும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்ப நமக்கு யோசிக்கிற அந்த ஒரு இது கிடையாது, நமக்கு அந்த வயசும் கிடையாது. வயசுன்றது வந்து ஒரு முக்கிய பாயிண்ட் எடுத்துக்கணும் இந்த எபிசோட்ல. நமக்கு இப்ப அப்ப இருக்க வயசுல வந்து லாஜிக் பார்த்திருப்போம், இங்கிலீஷ் படம், கேமிங்லாம் நல்லா குதிக்கிற அதே மாதிரி நம்ம ஹீரோ குதிக்கலான்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணிருப்போம். இப்பயுமே அந்த ஃபேண்டசி கிரியேட் பண்ணா அது ஒர்க் ஆகாது. ஒரு சில படத்துக்கு அந்த ஃபேண்டசி ஒர்க் ஆகும், எல்லா படத்துக்குமே அந்த ஃபேண்டசி ஒர்க் ஆகாது. அந்த கதைக்குமே அந்த கதையை அதை சூட்டபுளாக எடுத்துக்க. ஸோ என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, கொஞ்சம் சீரியஸா பேசணும், நம்ம ஜாலியாவே பேசிடலாம். ஒரு பெரிய ஆக்டர் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர்ல இருக்க மாமா வந்து சொன்னாரு படம் நல்லா இல்ல அப்படின்ட்டு. சிங்கப்பூர்ல இருக்க மாமா சொல்லிட்டுண்டா முதல்ல நீ போய் படத்தை பாடுறான் அப்படின்னு. சரி நான் படம் பாக்குறேன்ட்டு அவனுக்கு வந்து ஒரு காண்டிலே இருக்கு, படம் ஓடவே கூடாது, படத்தை நம்ம டவுன் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு யோசிச்சு இருப்போம். ஏங்க ஜெயிக்கிட்டேன் ஒரு சீன், ஒரு ஏதோ ஒரு படத்துல சொல்லியிருப்பான், மானம்ல சொல்லியிருப்பான் போட்டா ஜெயிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அந்த மாதிரி இல்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிங்கப்பூர் மாமா படத்தை பார்த்து சொன்னார் நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சுமார் அப்படின்ற மாதிரி இப்ப போடுறது கிடையாது. இப்ப அந்த ரிவ்யூ கிடையாது. ஒரு சில பேர் போடுறாங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். இப்ப வந்து டிஸ்கிரிப்ஷனாவே போடுறாங்க ஒரு பிளாட்ல. இந்த அது கொஞ்சம் மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனா போடுறாங்க, ஏ டீசென்ட் மூவி வாட்ச்ட் வித் ஃபேமிலி, இந்த பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்றத அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை வந்து டைரக்டர் டீம்ல வந்து அக்செப்ட் ஒரு சில பேர் பண்ணிக்கிறாங்க. மைனஸ் இருக்கு நான் அடுத்த படத்துல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. படம் வந்து நல்லாவே இல்லை, அந்த மாமா சொன்னாரு படம் நல்லாவே இல்லை. படத்தோட வந்து எங்க படம் நான் எங்க போய் தியேட்டர்ல பார்க்கணும், போய் டவுன்லோட் பண்ணி வீட்டுல பார்த்துப்பேன், ஓடிடில பார்த்துக்குவாங்க. சரி ஓகே, அந்த பீப்புள் இருக்காங்க. நீ ஓடிடில பாக்குற சொல்றதே வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறன்ற ஒரு பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள கீழே தள்ளுற மாதிரி தான் இருக்கு. தியேட்டருக்கு வர ஓடிடில பாருன்ற மாதிரி அது நீங்க சொல்றது ஓகே, உங்க அந்த ஃப்ரீடம் நீங்க சொல்லலாம். ஓடிடில நான் பாத்துக்கிறேன்றது வந்து நீங்க பப்ளிக்கா சொல்லலாம், நீ உள்ளுக்குள்ளே சொல்லுங்க. அப்படிதான் வந்து தியேட்டர்ல பாக்குறவனுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். நானும் ஒரு சில படம் ஓடிடில பாக்கணும்ன்ற மாதிரி பார்த்தேன். எனக்குமே எப்படின்னா எல்லா படத்தையும் பார்க்கணுன்றது ஒரு ஆசை. ஆனா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்தை பார்க்கணுன்றதுதான் ஒரு மெயின் மோட்டிவ். மார்க் ஆண்டனி இதுக்கு முன்னாடி வெளித்தொடர்ந்ததுக்கு அது வந்து எனக்கு சிங்கிள் எக்ஸ்பெக்டேஷன் கூட அந்த படத்துல இல்ல. படம் எனக்கு நல்லா இருந்தது. ஆமா, அந்த டானா சீன் நல்லா இருந்தது. ஆமா, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்லாம் கை விரல் இருக்காது, செமையா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்லாம் இருக்கும்ல, எந்த சீன் சொல்றேன்னா, அதாவது எஸ்டிஆருக்கு உள்ள கேப்பபிலிட்டி வந்து அந்த மனுஷன் யூஸ் பண்ணிட்டாருன்னா அந்த மனுஷன் வந்து வேற மாதிரி இருந்திருப்பாரு. நான் எஸ்டிஆருக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் இல்ல நான் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். லைக் அது வந்து இந்த ஒழுங்கா வராம மன்மதன்ல இருந்த ஒரு மன்மதன்ல வந்து நிறைய ஒரு மன்மதனோட ரைட்டிங்ல வந்து எஸ்டிஆர் இல்ல, அவர் யாரோ கதையில இருந்து அவர் எடுத்து பண்ணாருன்றதுலாம் அதெல்லாம் இப்ப சொல்றாங்க. ஏங்க அப்ப அந்த படம் வரும்போதே அப்ப சொல்ல வேண்டியதாங்க. அந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல வந்து கொண்டாடுறதுக்கு அப்புறமா அது நீங்க ஏன் சொல்லணும் அவர் எழுதவே இல்லை வேற யாரோ எழுதுனாங்கன்றது. இது அந்த படம் ஃபிளாப் ஆயிருந்தா அவரு எப்பயுமே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சிலம்பரசன் டிஆர் தானே அவர் போடுறாரு. எஸ்டிஆரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எஸ்டிஆரை பத்தியே நான் ஒண்ணு பேசணும்னு ஒரு எபிசோட் எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. எஸ்டிஆர் பத்தி ஒரு எபிசோட் நான் பேசி ஆகணும். ஆனா அது ரியல் லைஃப்ல அந்த லவ் பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. எஸ்டிஆரோட ஒரு இன்வால்மெண்ட், அந்த ஆளு பிரஸ் மீட் கொடுக்கறது, அந்த பிரஸ் மீட்ல வந்து எப்படி பேசுறது, தமிழ் அது வந்து ஓகே ப்ரமோஷனுக்காக பண்ணலாம்னு. இந்த ஆள் கூப்பிட்டு வச்சு வீட்டுல ப்ரமோஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு பெய்டுக்கு காசும் ஒரு இது பண்ண போறதுக்கு செலவு பண்ற போறது கிடையாது. அவரோட வாய்ஸை வந்து அவர் ரைஸ் பண்றாரு. அவர் ரைஸ் பண்றதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் ரைஸ் பண்ணுவார். அவரோட பிளஸ்ஸே வந்து அவர் ஃபேன்ஸ் இன்னும் அவரை விட்டு போகாததுக்கு காரணமே அதுதான். மாநாடு ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் பண்ணியும்
அடுத்த 8 மணி ஷோக்கு வந்து டிக்கெட் ஃபுல் ஆகி 8 மணி ஷோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரிவ்யூ வந்து ஓடின படம் தான் மாநாடு. அந்த டைம் லூப் தானே அந்த படத்தோட கான்செப்ட். டைம் லூப்பை வந்து அவ்வளோ அழகா புரிய வச்சு வெங்கட் பிரபு வந்து எடுத்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் எங்க பங்கமா ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும். இந்த படம் திருப்பி திருப்பி வரேன் நான் சொன்னேன் உக்கார் படத்தை பார் புரியுதா அவ்வளவுதான். அவனுக்கு புரியுற விதத்துல அவன் எடுத்திருக்கான். உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து அதை யோசிச்சாலே ஒரு 2 முன்னாடி புக்கை படிச்சாலே அது 4வது வாட்டி படிக்கும் போது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும், இல்ல தெரிஞ்சிடும் அந்த விஷயம். சோ அந்த மாதிரிதான் அவங்க படமே எடுக்கிறாங்க. அவன் ஸ்டைல் அவன் எடுக்கிறாங்க. உனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சா பாரு இல்லைன்னா பாக்காது. அவ்வளவுதான் என்னோட ஒரு இதுவே. நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் கொஞ்ச காலம் வரைக்கும் பீஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு நான் பார்த்து ஓகே அந்த மாதிரி விட்டு நான் ஒரு 2021 இருந்து கொஞ்சம் நிறைய படங்கள் பார்க்க அது முன்னாடி நிறைய படம் பார்த்தேன். நீங்க வந்து மாறிட்டீங்க. 22க்கு அப்புறமா வந்து நான் படம் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்த படம் தான். மாஸ்டர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா. ஆனா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சும்மா இருக்கும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்த படம் வந்து நிறைய. எனக்கு நான் வந்து கொஞ்சம் மாறி திருந்தி கொஞ்சம் கிரிஞ்சில இருந்து வெளியே வந்து நான் படம் பார்க்கும் போது கதைக்காக படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டருக்காக படம் பார்க்கலாம், ஹீரோக்காக நான் வந்து கதையை அட்ஜஸ்ட் பண்ணி அவன் படம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் அந்த சாயல் இருக்கு லைட்டா உள்ள, இல்லன்னா சொல்ல முடியாது. என் ஹீரோ ஜெயிக்கணுங்க. இப்ப வந்து லியோவே எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வாரிசு ஓகே, லியோ வந்து எனக்கு ஆக்ஷனா எனக்கு படம் பார்க்கணும். விஜய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்ஷனா பார்த்து. ஒரு ராவா ஒரு எல்லா படத்துலயும் தான் ஆக்ஷன் இருக்குது, அவர் படத்துல எங்கேயா இல்ல. சரிங்க, நீங்க கமர்ஷியலா ஆக்ஷன் பாக்குறது வேற, ஃபுல் டைம் ஆக்ஷன் பாக்குறது வேற. அப்படி சொல்லுங்க, புரிய வைங்க கரெக்டா. கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் படம் எப்படி இருக்கும், படம் ஃபுல்லாவே ஆக்ஷனா ராவா படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்சிவா இல்லையான்றது அக்டோபர் 19 தெரிஞ்சிடும். அக்டோபர் 19 பாக்குறனோ இல்ல ஐமேக்ஸ்ல பாக்குறனோ. இப்ப நான் கூட அதை யோசிச்சிருக்கேன், ஐமேக்ஸ்ல படம் பார்க்கலாம் எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இங்க படத்தை பார்க்கறது, ஆன்லைன்ல டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணணும் ட்விட்டரை ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறதுலாம் இல்ல. ஐமேக்ஸ்ல உட்கார்ந்து படத்தை பார்க்கணும். ஏன்னா வந்து ஐமேக்ஸ்ல எடுத்திருக்கான். அதாவது எனக்கு தெரிஞ்சு மனோஜ் பரமஹம்சா தான் எனக்கு தெரிஞ்சு கேமரா. ஏன்னா அவரு கடைசியா எடுத்த ரெண்டு படம் வந்து ரெண்டுமே பேயில தான் இருந்தாலும் எடுத்திருப்பாரு. கேமரா நல்லா கொஞ்சம் நிறைய டெக்னாலஜி அவருக்கு நிறைய தெரிஞ்சு. இதுல கூட அந்த ரெட் ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபார்மட் ரேஷியோ எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன்ல வச்சு எடுக்கிறாரு படத்தை. படம் அவுட்புட் விஷுவலா படம் வந்து எனக்கு நல்லாதான் இருக்கு. ஏன்னா லோகேஷ் படத்தோட விஷுவலைசேஷன் வந்து நல்லா இருக்கு. கரெக்டான சீன்ஸை மட்டும்தான் அந்த ஆள் காமிச்சிருப்பாரு. அதாவது அந்த சீனுக்குள்ள இன்னொரு டெஃபினேஷன் இருக்கும். எனக்கு எப்படின்னா ஒரு சீன் எடுத்தாங்கன்னா நோட்லாம் வர மாட்டேன். அப்புறம் அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வண்டியில ஓட்டு வர மாதிரி ஆமால இவன் அப்புறம் படம் புரிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் புரிஞ்சு படம் பார்த்தாங்க. என்னோட கன்க்ளூஷன் படி எல்லாரும் மாறுறாங்க. கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு படத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபி தான் அது வந்து நமக்கு வந்து காசு கொடுத்து பாக்குறோன்றது வந்து அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு சினிமான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல படி. ஆர்ட்டும் இருக்கு, பிளஸ் இந்த ஒரு பினான்சியலோட இந்த பினான்ஸாகவும் காசுக்காக நடிக்கிறாங்கன்ற மாதிரியும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு 2 கேள்வி இருக்கு, இது மட்டும் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு அப்ப எடுத்த படத்துல எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து, இப்ப இருக்க படத்துல லைக் எந்த படம் பிடிச்சிருந்தது உங்களுக்கு, அதை சொல்லுங்க. அதே கண்கள் நினைக்கிறேன். இந்த ஒரு அந்த கிரைம் ஹாரர் இந்த மாதிரி ஒரு படம், இந்த 100வது நாள் ஒரு படம் கொலை பண்ணி இந்த ஏதோ ஒரு சவுத்துல வச்சிருக்கோம். அது கொஞ்சம் பாக்குறதுக்கே பயமா இருக்கும். இப்ப கூட சொல்லும் போது லைட்டா பயமா தான் இருக்கும். ஓகே, சரி, எனக்கு வந்து அந்த படத்தை சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து வறுமை நிறம் சிவப்பு, அது வந்து அவ்வளவு பிடிச்சிருந்தது எனக்கு அந்த படம் அந்த காலத்துல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டளை தமிழ் அந்த படம் வந்து அப்போ அந்த பாவர்ட்டியில வேலைக்கு படிச்சு பட்டதாரிக்கு வேலை இல்லாம இருந்தது, ஒரு பிரின்சிபல்ஸோட இருந்த அப்படின்னா உன்னால பொழைக்க முடியாது ராஜா அப்படின்னு சொன்னதுதான் அந்த படம். உங்க அப்பா உனக்கு அவரை வந்து சொல்லுவாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் உடச்சு இது பண்ணி
வெளியே போய் அவன் சலூன் கடையில இருந்தாலும் எனக்கு காசு சம்பாதிக்கணும்ன்றத வந்து அவன் இது பண்ணி ஒரு இன்டர்வியூல போய் அதை வந்து தூக்கி போட்டு எனக்கு இன்டர்வியூ வேணாம்ன்ற மாதிரி போனதுலாம் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா அப்ப இருந்திருக்கு, நம்ம அதுக்கு தெரியல, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா தெரியுது சினிமா கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஏன் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ரெண்டுமே வந்து இந்த படமே வந்து லைக் உன்னோட கரியர் உன்னோட லைஃபை பத்தி பேஸ்ட் ஆன படம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி படம்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல படத்தை தோக்க விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் என்னோட கருத்து. இதுதான், நல்ல படத்தை தோக்க விட்டுறாதீங்க, அது மட்டும் தான் என்னோட கருத்து. ஓகே சாராக்கி, நம்ம வந்து கொஞ்சம் இந்த எபிசோட்ல வந்து நம்ம பாயிண்ட் வச்சு ஏதோ பேசியிருக்கோம். நடுவில் கடைசியா ரிவ்யூக்கு அப்புறமா வந்து நம்ம பிடிச்ச படத்தை பத்தி பேசி அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் இருக்கும் 2வது எபிசோடுன்றதுனால. இது 2வது எபிசோடோ இல்லை எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடே வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நம்ம வந்து இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி கூட நம்ம ஆட் பண்ணி பேசலாம்ன்றது வந்து ஒரு பாட்டா இருக்கும். அது நம்ம எப்படின்றது இதுல வந்து சப் எபிசோடா கூட நம்ம போட்டுக்கலாம். தெரிஞ்சு கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா சினிமான்றது நம்ம வேற ஒரு எபிசோடு பேசலாம்னு பேசி நம்ம இதுக்குள்ள திடீர்னு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் திடீர்னு நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிச்சாலும் யோசிச்சோம். திடீர்னு ஒரு பாட்காஸ்ட் வந்ததுனால இந்த எபிசோட வந்து நம்ம இதோட நிறைவேற்றி கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா தான் இருக்கும். கேட்கறவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி ஒன்னும் நிறைய இருக்கு பேச, பட் ஆனா இதே வந்து 2வது பார்த்துக்கலாம். ஆமா, நம்ம இதே நம்ம எப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் திஸ் எபிசோட். அண்ட் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, கேளுங்க, கேட்டு உங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூன்றத அந்த கியூஏல விஷயத்தை வந்து இந்த இடத்துல போட்டுறோம். அது உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை நீங்க வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ நன்றி சாராக்கி, நன்றி. நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த எபிசோட கேட்டிருந்தீங்கன்னா லைக் கேட்குற மக்கள் தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க சொல்லுங்க, அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களோட கருத்து சொல்றேங்க. இந்த காலகட்டத்துல வந்து நிறைய சோர்சஸ் இருக்குங்க, நம்ம இப்படிதான் புரிஞ்சிருக்கோம்ன்றது மத்தவங்களுக்கு தெரிவிக்கல. சப்போர்ட் பண்ணுங்கன்றது எனக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு இது சொல்லுங்க அப்படின்றத நான் சொல்றேன். சப்போர்ட் பண்ணுங்கன்றது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது அந்த மாதிரி தான் சொல்றேன் இது. ஓகேங்களா? ஓகே கபாலி, பை பை கபாலிகான். பார்ப்போம் இன்னொரு எபிசோட். நன்றி, வணக்கம்.